திருச்சி வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். 20,000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய பிரதமர் அதுக்கு முன்னதாக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கவிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். அப்படியே தொடர்ச்சியாக தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியினுடைய விமான நிலையத்தினுடைய அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். இன்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைப்பதற்காக இன்று திருச்சி வந்திருக்கிறார். குறிப்பாக விமான நிலையத்தில் பல்வேறு ஏற்பாடுகள் பிரதமரை வரவேற்பதற்காக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக ஆளுநர் RN ரவி, அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின், அதே போல பாஜகவினுடைய நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் பலரும் தற்போது விமான நிலையத்தில் வரவேற்பு நிகழ்ச்சியில ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பிரதமர் வருகை ஒட்டி விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட 5 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்திலிருந்து இறங்கி நேரடியாக பாரதிதாசன் கல்லூரிக்கு பல்கலைக்கழகத்தில் சென்று அங்கே பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. இந்த பட்டமளிப்பு விழா நிறைவு பெற்ற பிறகு நேரடியாக விமான நிலையத்தினுடைய அந்த பன்னாட்டு முனையம் சிறப்பு விழாவில் பங்கேற்ற பிறகு பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த நலத்திட்ட பகுதியில் பங்கேற்க இருக்கிறார். தொடர்ச்சியாக பிரதமர் வருகையை ஒட்டி இங்கே கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட தற்போது பாஜக நிர்வாகிகள், அதே போல திமுக நிர்வாகிகள், பொது மக்கள் என ஏராளமானவர் வந்திருக்கிறார்கள். அதே போல இந்த திட்டங்கள் தொடங்கப்பட இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளும் தற்போது இந்த பகுதிக்கு வருகை புரியக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அனைத்து விதமான உபகரணங்களும் தற்போது ஸ்கேன் செய்யப்பட்ட பிறகு இந்த விழா மேடைக்கு வந்து அனுமதிக்கப்படுகின்றனர். பிரதமருடைய செல்லக்கூடிய அந்த சாலைகள் முழுவதும் தற்போது உச்சகட்ட பாதுகாப்பில் தற்போது திருச்சியினுடைய பகுதியில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு இடங்கள்ல தற்போது வாழை மரங்கள், தோரணங்கள் என்று பல்வேறு வரவேற்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாலை முழுவதும் ஏராளமான பாஜக நிர்வாகிகள் பிரதமரை வரவேற்பதற்காக தற்போது காத்திருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்கிறோம். திருச்சியினுடைய விமான நிலையத்திற்குள்ளாக தற்போது ஏராளமான விமான பயணிகள் வருகிறார்கள். அவர்களுக்கு மாற்றுப்பாதை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். பிரதமரை வரவேற்பதற்கு குறிப்பாக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய GK வாசன் உள்ளிட்ட தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். அதே போல முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் தற்போது நேரடியாக பிரதமரை வரவேற்பதற்கு வந்திருக்கிறார்கள். பிரதமர் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 1 மணி வரைக்கும் திருச்சியினுடைய விமான நிலையத்தினுடைய இந்த பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு இங்கிருந்து புறப்பட்டு சென்று லட்சத்தீவுகளுக்கு செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் அடுத்த கட்டமாக துவங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திருச்சியில் தற்போது பிரதமர் வருகை புரிந்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக ஆளுநர், பாஜக நிர்வாகிகள், மூத்த அமைச்சர்கள் என்று பலரும் தற்போது பிரதமரை வரவேற்று வருகிறார்கள். வேல்முருகன், பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த வருகை திட்டத்திற்காக என்று சொல்லப்பட்டாலும் இதில் பல்வேறு அரசியல் முக்கியத்துவங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அவை என்னென்ன? நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு கட்ட ஆலோசனைகள்ல பல கட்சிகள் ஈடுபட்டிருக்கிறது. அந்த வகையில பாஜகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முழுமையாக தயாராகி வருகிறது. குறிப்பாக சமீபத்தில் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில பாஜக தற்பொழுது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த நிலையில் பாஜகவினுடைய உயர்மட்ட குழு நிர்வாகிகள் இன்று வந்து பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அப்படி சந்திக்கும் பட்சத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் குறித்து, அதற்கான ஏற்பாடுகள் குறித்து பிரதமர் ஆலோசனைகளை வழங்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே போல இன்று வழக்கமாக கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் வருகையின் போது நேரடியாக வந்து வரவேற்பது என்பது வழக்கமாக ஒன்றாக இருக்கும். இன்று அது குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் இன்று காலை கேள்வி எழுப்பிய போது அதற்குறித்து எந்தவித கவலையும் படவில்லை, வருத்தமும் படவில்லை. அதே போல பிரதமருடைய பெயரை பயன்படுத்தி அருகில் நின்று இருப்பவர்கள் தற்போது அவரை பயன்படுத்திக் கொள்பவர்கள் தேவையில்லை என்ற கருத்தை எல்லாம் கூட பாஜக தலைவர் அண்ணாமலை நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக அளித்திருந்தார். இந்த சூழலில் தற்போது இன்றைய நாளில் 2:30 மணி அளவில் பாஜக தலைவர் மாநில நிர்வாகிகளும் சந்திக்க இருக்கிறார். இது போன்ற ஒரு பரபரப்பான ஒரு முக்கிய நிகழ்வாகவும் பாஜகனுடைய இந்த அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்கிறது. அதே போல பிரதமர் இன்று வரும்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் அவருக்கு ஒரு மெமரண்டம் கொடுக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அந்த கோரிக்கை மனுக்கள் வழங்கப்பட இருக்கிறது. அந்த
இந்த கோரிக்கையை சார்ந்த விஷயங்கள் பிரதமர் மேடையில் ஏதாவது கருத்து தெரிவிக்கலாம். அதே போல தமிழ்நாடு முதலமைச்சரும் பேச வாய்ப்பு இருக்கிறது. இது போன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் பேசிய அந்த கருத்துக்கள் என்பது மிகப்பெரிய விமர்சனத்தை தமிழ்நாடு அரசின் மீது வைக்கப்பட்ட காட்சிகளை பார்த்திருக்கிறோம். எனவே இந்த சூழல்ல பிரதமர் வருகை அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக திருச்சியினுடைய ஒரு பிரதான அரசியல் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. அபிநயா.